ஹாய் கோட்லாக். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். இதான் ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். இதை ரிவர்ஸ் பண்ணணும். லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா இது எப்படி பண்ணலாம்னா எந்த விதமான இன்பில்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் லூப் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து மாற்றலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது என்ன பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ், இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா ஹலோ வேர்ல்டுங்கிறது ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது இங்கே அரேயை பொறுத்த வரைக்கும். என்னது இதை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்னு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அரேலான அரே ரிவர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இப்போ இதை அரேவாக மாற்றணும். இது எப்படி அரேவாக மாற்றலான்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றுவோமா. ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றிடும். ஸ்ட்ரிங் டு அரே, ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றிடும். அதை பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணலான்னா நம்ம அரே ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இப்போ அரேயாக மாற்றிட்டனால அரே ரிவர்ஸ். ஓகேவா? இப்போ அரே ரிவர்ஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணியாச்சு ஃபங்க்ஷனை. அரே இது பண்ணியாச்சு. என்னது இந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே அரேவாக டிஸ்பிளே பண்ணுறக்கூடாதுல்ல, அதனால் திருப்பி ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு என்ன பண்ணோன்னா இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம், அரேவை ஜாயின் பண்ணும் ஸ்ட்ரிங்கா. ஸோ இது 3 ஃபங்க்ஷன் வச்சு நம்ம முடிக்க போகிறோம். இப்போ பண்ணுவோமா? இப்போ PHP $input string என்னன்னா இதான் ஹலோ வேர்ல்டு கொடுத்தாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஃபங்க்ஷன் ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங். ஓகேவா? $string $stringங்கிறது நான் பேராமீட்டர் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? லோக்கல் வேரியபிள்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இப்போ எக்ஸ்ப்ளோர்ட் யூஸ் பண்ணி split the string into an array. நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோரில் என்ன பண்ணோன்னா எக்ஸ்ப்ளோர்ட் சின்டாக்ஸ் தெரியும். நம்ம எதுலேருந்து சொல்கிறோமோ அதை வச்சு அது வந்து அரேவாக வெட்டும் எந்த இடத்துலேருந்து. ஸோ அந்த கேப்பை நம்ம கேப்லேருந்து சொல்கிறோம். இந்த கேப், அந்த ஸ்பேஸ்லேருந்து நம்ம வந்து இதை வந்து அரேவாக மாற்று, 2 துண்டாக வெட்டி எடு. இது என்ன பண்ணால் அரேவாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸ்ப்ளிட்ஸ் த ஸ்ட்ரிங் இன்டு an array. இது ஒரு அரேவாகவும் உள்ளே மாற்றிடும். இதுவே நீ வந்து எல்னு சொன்னீங்கன்னா எல் வர இடத்துலலாம் விட்டும். நான் பண்ணி காட்டுறேன். இப்போ $words அரே. இப்போ இது அரேவாக மாறிடுச்சு. இப்போ இதை எக்கோ பண்ணி பார்த்தா வராது. பிரிண்டர் கொடுத்தா வரும், வேர்டம் கொடுத்தா வரும். நான் வேர்டம் கொடுத்து $words அரே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கேன். ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங். இப்போ ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங்குள்ளே நம்மளோட
இன்புட் ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறோம். இன்புட் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் கால் நடக்கும். ஸோ வேறு டம்ப் வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அரேவாக அது பிரிஞ்சிருச்சு, ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, நம்ம அரே ரிவர்ஸ், நம்ம சொன்ன மாதிரி அரே ரிவர்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அரே உள்ள போட்டணும், வேர்ட்ஸ் அரே போட்டணும். இப்போ என்ன ஆயிரும், நம்ம இது அரேயாக இருக்கனால இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்ன பண்ணலான்னா, ரிவர்ஸ் அரே, ரிவர்ஸ் அரே. இப்போ இதை கூட நம்ம எக்கோ பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுவும் அரே தானே, ரிவர்ஸ் அரே பார்த்தோன்னா வேர்ல்டு ஹலோ அப்படின்னு வந்துருக்கும். ரிவர்ஸ் அரே வேர்ல்டு ஹலோ இப்போ வந்துடுச்சா. இப்போ நம்ம அப்படியே கொடுத்துடலாம், ரிவர்ஸ் பண்ணிட்டோம் சரி. ஆனால் இப்போ கொடுக்கக்கூடாது, திருப்பி அதை அப்படியே ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து இப்போ என்ன பண்ணோம்னா, திருப்பி ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுனா ஸ்ட்ரிங்குன்ட்டு அரே வந்து இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் தான். ஸோ எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுனா இப்போ பண்ணி காட்டுறேன். எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுனா, எனக்கு வந்து ஒரு கேப் விட்டு பண்ணலாம், இல்லைன்னா நான் வந்து ஹைஃபன் கொடுத்து பண்ணலாம். ஹைஃபன் கொடுத்து ஸ்ட்ரிங்காக ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஹலோ வேர்ல்டுக்கும் ஹலோவுக்கும் நடுவில் ஒரு ஹைஃபனை போட்டு பாருங்க. இப்போ இது வந்து ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்துருச்சு பாருங்கள். கேப்பில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணுங்கள் ஸ்ட்ரிங்காக எப்படின்னா, இந்த ஹைஃபன் கொடுத்துன்னு சொல்லிடுவோம். ஹைஃபன் வேறு வெறும் ஸ்பேஸும் கொடுத்தாலும் வேர்ல்டு ஹலோன்னு வந்துடுச்சு. ஸோ நம்ம அஃபிஷியலி ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணியாச்சு. எக்கோ பண்ணல நானும், இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து இதை வேறு டம்ப் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து அதை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு எக்கோ டாலர் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. எக்கோ டாலர் ரிசல்ட், why it's not coming, wait a minute. ஓகே, நம்ம இங்கே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல பார்த்தீங்களா. இது ஒரு இது என்னென்னா, நம்ம வந்து இன்புட் கொடுத்துருக்கோம், பட் ரிட்டன் கொடுக்கவே இல்லை. ரிட்டன் ஆனால் வேல்யூ நமக்கு. ஸோ அதனால தான் அதை வந்து கெட் பண்ண முடியல. இப்போ ரிட்டன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து கொடுத்தோன்னா வேர்ல்டு ஹலோன்னு வந்துருச்சு. ஓகேயா, இதாங்க ரிவர்ஸ் டெஸ்டிங். இதை ரிவர்ஸ் டெஸ்டிங் வந்து இன்பில்டு ஃபங்க்ஷன் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்பில்டு ஃபங்க்ஷன் இல்லாமல் பண்ணுங்கள். நான் இன்பில்டு ஃபங்க்ஷன் எல்லாமே நான் பண்ணி காட்டுறேன். நம்மளோட இன்பில்டு ஃபங்க்ஷன் இல்லைன்னா நம்ம வந்து ஃபார் லூப் அல்லது லூப்பிங் கான்செப்டை வச்சு அதை அரேவாக மாற்றி திருப்பி ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகணும். உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.